இந்த இடத்துல சுவாமி வந்து இருக்கணும், சக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரங்களை எல்லாவற்றையும் சொல்லி இறைவ ஆகத்திய சிரம் திஷ்டந்தி ஸ்வாஹா என்பதாக சொல்கிறார். அதுல நேத்ரோர் மீளனம்னு பண்ணி ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம இப்ப எப்படி மனுஷன் எல்லாம் சஞ்சாரம் பண்றோம், பேசுறோம், எல்லாம் பண்றோம். அந்த மூர்த்தியில சக்தி சாநித்தியம் வரணும், வளரணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரங்கள் மூலமாக எல்லாத்தையும் செய்யணும். அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும் பொழுது ஒரு நியமங்கள் தேவைப்படும். ஆகார நியமம், ஆச்சார நியமம், மனசுலேயும் நியமம். இது மாதிரி நியமங்கள் மூலமாக அனுஷ்டானத்தை பண்ணி அந்த விக்கிரகத்தை தாந்தியவாசம் ஜலாதிவாசம்னு அப்படியே எடுத்து உடனே தயார் பண்ணி வச்சுடுறது இல்லை விக்கிரகங்களை, அதுக்கு இருக்கு. அதே மாதிரி மண்ணை எங்கேருந்து சேகரிக்கணும், எந்த இடத்துல கோயில் கட்டணும், எந்த அளவில் கட்டணும், எந்த காலத்தில் கட்டணும், இப்படிலாம் சொல்லி எல்லாத்துக்கும் நியதிகள் நியமங்கள் இதெல்லாம் இருக்கு நம்முடைய சாஸ்திரத்தில். ஆகவே ஒரு கோவில் ஒரு இடத்துல கட்டியிருக்கான்னு சொன்னால் அது கட்டடம் மாத்திரம் அல்ல, அதில் கால நியமம் இருக்கு, சாஸ்திர நியமம் இருக்கு, அந்த செய்கிற ஸ்தபதிக்கு நியமங்கள் இருக்கு, அது மந்திரம் சொல்ற அர்ச்சகருக்கு நியமம் இருக்கு, பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறதுக்கு நியமம் இருக்கு. இப்படி நியமங்களோடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன், அது மாதிரி அவ்வளோ நியமங்கள் சேர்ந்து ஒரு கோவில் உருவாது. அந்த மாதிரி தான் கோவில்கள், பிரகதீஸ்வரர் கோவிலும் எல்லா கோவிலும் அந்த மாதிரி நிர்மாணத்துக்கு சாஸ்திரம், நிர்வாகத்துக்கு சாஸ்திரம், அங்கே நடக்க வேண்டிய நித்திய பூஜைகளுக்கு சாஸ்திரம், எல்லாம் சாஸ்திரம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா காரியம் வியவஸ்திதோ. அதனால சாஸ்திர பிரமாணத்தோடு இதெல்லாம் நடக்கிறது. சயின்ஸுக்கு சில நியமங்கள்லாம் எனக்கு சொல்ற மாதிரி இந்த சாஸ்திரத்தினுடைய பிரமாணத்தோடு இது நடக்குது. அந்த கோவில்கள் பிராண பிரதிஷ்டை அதுக்கு மந்திரங்களா சொல்றேன். என்ன பண்றது? போது மந்திரங்கள்லாம் சொல்றோம். மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த சுவாமி இங்கேயே இருக்கணும். சுவாமி சர்வ ஜெகநாதா யாவத் பூஜாவசானகம் தாமத்வம் பிரீதி பாவேன பிம்பேஸ்மின் சந்திதி குரு. அது நித்தியபடி சொல்றது. யாவத் சந்திர திவார், சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிம்பத்தில் இந்த சுவாமி இருந்து எல்லா லோகத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணி இந்த பிரதிஷ்டைங்கிறத பண்றோம். அது சுவாமி சாநித்தியத்தோடு இருக்கிறதுக்காக இந்த பொல்யூஷன், மற்ற பொல்யூஷன் சொல்ற மாதிரி ஆச்சாரத்துக்கு விரோதமான விஷயங்கள்லாம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் இப்படி இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவிலை சுற்றி அந்த வைப்ரேஷன் என்ன சொல்கிறோ வார்த்தை அதெல்லாம் சக்தி சாநித்தியங்கள் தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த சுத்தி நியமனம் சுற்றுப்புற சொல்கிற என்விரான்மெண்ட் சைஸு அது அந்த காலத்து சமாச்சாரம் இது. அந்த கோவில்கள் 3 விதம். ஒன்று சுயம்பு, அவரே தோன்றின இடம். அங்கே பசுமாடு தானா பால் சொரிஞ்சு இந்த இடத்துல பால் சொரிஞ்சுட்டு இருந்தது, காடாக இருந்தது. அப்புறமா ஏதோ பார்த்தா இந்த இடத்துல சிவலிங்கம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீசைலம் பக்கத்தில் மகாநந்தின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே அப்படியே தானா பால் சொரிஞ்சது, இது சுயம்பு லிங்கம். அது மாதிரி சுயம்பு க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. பெருமாள் க்ஷேத்திரங்களும் இருக்கு, சிவக்ஷேத்திரங்களும் இருக்கு. அது முதல்வர். ரெண்டாவது ரிஷிகள் பிரதிஷ்டை பண்றது. பரத்வாஜர், வசிஷ்டர், அத்ரி ரிஷி, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த வடார்காடுன்னு சொல்றாங்க. அது 6 ரிஷிகள்
சிவலிங்க பூஜை பண்ண ஷடாரண்ய கஷேத்திரம் ஆற்காடுன்னு பேரு. அது ரிஷிகள் அது மாதிரி நிறைய இடத்துல ரிஷிகள் பூஜை பண்ணிருக்காங்க. மூணாவது நாம எங்க வசிக்கிறோமோ மனுஷா வசிக்கிற இடத்துல ராஜாக்கள் கட்டினது, நம்ம அதெல்லாம் ஆஸ்திகமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இருக்கிறவா கட்டினது, அது மனுஷாலான பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் மூணாவது. ஆக ஸ்வயம்பு ரிஷி பிரதிஷ்டை, மூணாவது மனுஷாலான பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த மாதிரி கோவில்கள் நிறைய இருக்கு. இந்த கோவில்கள் தென்னாட்டில் தான் இருக்குன்னு இல்லை, எங்கெங்கேயோ இருக்கு கோவில்கள். இங்கே புதுசாக ஆரம்பிச்சு நம்ம ஊரில் மாத்திரம் இருக்குல்ல, நம்ம ஊரில் இன்னும் பழையபடி சம்ரட்சணம் பண்ண முடியுது. அவ்வளோதான் வித்தியாசமே வழிய கோவில்கள்ங்கிறது இங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா எங்கெங்கோ அடையாளங்கள் மெக்சிகோவோ கம்போடியாவோ வியட்நாமோ எல்லா ஊரும் பல ஊரில் பார்த்தீங்கன்னா நேபாள் இது மாதிரி பல இடத்துல இந்த கோவில் விக்கிரக பிரதிஷ்டை, மூர்த்தி பிரதிஷ்டை, அது மூலமாக பூஜை பண்ணுறது. காஷ்மீர், காஷ்மீர்ன்ற இடத்துல சரஸ்வதி கோவில் இன்னைக்கு பிஓகேல இருக்கிறது. கிஷன் கங்கான்னு கிருஷ்ண கங்கான்னு ஒரு நதி, அந்த நதி கரையில் சாரதான்னு டிஸ்ட்ரிக்ட் பேர். அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் ஒரிஜினல் பேர் வந்து சாரதான்னு பேர். அங்கே சரஸ்வதி கோவில். நமக்கெல்லாம் வெங்கடாஜலபதி கோவில் முக்கியமாக இருக்கிற மாதிரி அவளுக்கெல்லாம் சரஸ்வதி கோவில் முக்கியம். அந்த மாதிரி கோவில்ங்கிறது பாரத தேசத்தில் சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா கூட எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத உணர்ந்துக்கிற சக்தி நமக்கு குறைச்சலுங்கிறதுனால நாம் சுலபமாக ஈஸ்வர பக்திகளில் ஈடுபடணுங்கிறதுக்காக கோயில்கள் ஏற்பட்டு இந்த மூர்த்தி அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் ஸ்தோத்திரம்னு சொன்னால் நம்மளால் அது சுலபமாக ஈடுபட்டுக்க முடியுது. அதுக்கப்புறமா போய் ஜபம் மாத்திரம் பண்ணலாம், அப்புறம் மௌனமாக இருக்கலாம், அப்புறமா ஞான மார்க்கத்தில் ஈடுபடலாம். ஆரம்பத்தில் பிரவேசிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு பிரவேசிக்கிறதுக்கும் தினப்படி அனுசரிக்கிறதுக்கும் இந்த கோவில்கள்லாம் தேவை. இந்த கோவில்கள் மூலமாக நமக்கு சாத்வீகமான மனோபாவம் வளரும். ராஜசம் தாமசத்திலிருந்து விலகி சாத்வீகமான பக்தி மார்க்கம் வளர்றதுக்கு இந்த கோவில்களும் இந்த சதாச்சாரமும் நமக்கு உபகாரமாக இருக்கு. அதனால கோவில்கள் நிறைய இந்தியாவில் இருந்தாலும் ஜோதிர்லிங்க கஷேத்திரங்கள் இருந்தாலும் அதே சில்ப சாஸ்திர பிரகாரம் உற்சவங்கள் நித்தியோத்சவ, பட்சோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவ தினமும் செய்ய வேண்டிய உற்சவங்கள், 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ண வேண்டிய உற்சவங்கள் பிரதோஷம்லாம் பண்ணுறாங்க நிறைய தமிழ்நாட்டில். இப்போ மாசோத்சவ மாசப்பரப்பு தமிழ் மாசப்பரப்பில் பண்ணுறது, சம்பத்சரோத்சவ வருஷாந்திர உற்சவங்கள், பிரம்மோத்சவங்கள், ரதோத்சவம், அதிகார நந்தி, கருட சேவை, அறுபத்தொம்பவர் இப்படிலாம் பண்ணுறது பிரம்மோத்சவங்கள். இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணணும் கோவில்களில். அதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் ஒரு மாதிரி இப்போ பண்ண முடிஞ்சிருக்கு. மற்றதெல்லாம் இருந்தது ஏதோ சிதிலமாயிட்டு தொடர்பு போயிட்டு இருக்கு. அந்த சரஸ்வதி அம்பாளுக்கு இங்கே விக்கிரகம் புதுசாக பஞ்சலோகத்தில் பண்ணி இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்க. இது வித்தியாசம். அதனால சரஸ்வதி இது பண்ணுறது பொருத்தம். ஒரு தடவை காசிக்கு போயிருந்த போது காசி ராஜா இந்த பெரியவாட்டை வந்து கேட்டுட்டார், இந்த மாதிரி சரஸ்வதிக்கு ஒரு கோவில் இருந்தால் கர்நாடகம் காசியில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சம்பூர்ணானந்த சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயம்னு யூனிவர்சிட்டி இருக்குது, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, அங்கேயே இடம் கொடுத்தார். அந்த காசிராஜா சொல்லுறார் பெரியவர் உடனே அங்கேயே பண்ணுறோன்னு சொல்லி மடத்து மூலமாக வாக்தேவி மந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு சரஸ்வதி கோவில் மடத்து மூலமாக காசியில், காசிங்கிறதும் வித்வான்களுடைய இடம், அது பக்தியினுடைய இடம், விஸ்வநாதருடைய இடம். அதோடு சேர்ந்து காசிங்கிறது சாஸ்திரங்களுடைய முக்கியமான இடம், படித்தவாருடைய இடம். அந்த ஊரில் சரஸ்வதி கோவில் கட்டி கொடுத்துருக்கா மடத்து மூலமாக பெரியவார் இது பண்ணி கும்பாபிஷேகம் நடந்து பூஜைகள் நடந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் போஜராஜா அவருடைய காலத்தில் உஜ்ஜயினியில் இந்த சரஸ்வதி கோவில் இருந்திருக்கு.
அது ஏதோ ஒரு சரித்திர காரணங்களால் லண்டனில் அந்த மியூசியத்தில் ஏதோ சில இதெல்லாம் கிடைக்கிறது. 12 விதமான சரஸ்வதி, வீணை இந்த பக்கம் வச்சுருக்க சரஸ்வதி, அந்த பக்கம் வச்சுருக்க சரஸ்வதி, பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு 12 விதமான சரஸ்வதி பல ரூபத்தில். இப்போ பிள்ளையார்னா 14 விதமான பிள்ளையார்லாம் சொல்கிறோம். இது மாதிரி சரஸ்வதி விக்கிரகத்திலேயே பல விதம் இருக்குது. இது எல்லாத்தையும் தயார் பண்ணி அங்கே காசியில் கோவில் கட்டி பூஜை நடந்துட்டு இருக்கு சரஸ்வதிக்கு. சரஸ்வதி விக்கிரகம் பல இடத்துல இருக்கு. சாரதான காஷ்மீரில் சொன்ன மாதிரி இன்னும் பல ஊரில் கூத்தலூரில் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் அவருடைய இதில் அங்கே சரஸ்வதி விக்கிரகம் அங்கே இருக்கு. இந்த காமாட்சி அம்மன் கோவில் இருக்கு. இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இங்கேயே பெரியவா வந்து பழைய டவுனில் சரஸ்வதி விக்கிரகம் பிரதிஷ்டப்பட்டிருக்க. இங்கே டவுனில் இருக்குது, பழைய டவுனில் இங்கே சரஸ்வதி விக்கிரகம் இருக்குது. இப்படி சரஸ்வதி கோவில் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருந்துட்டு வருது. ஆனால் இந்த கோவில் பிரதிஷ்டைங்கிறது அதற்கான சாஸ்திரங்கள். இப்போ இங்கே நடந்தது வைதிக பிரதிஷ்டைப்படி இங்கே பூஜை பண்ணுறாங்க. அந்த வைதிக பிரதிஷ்டைக்கான புஸ்தகங்கள்லாம் மடத்து மூலமாக அச்சு போட்டு சாஸ்திரிகள் பண்ணிட்டு இருந்தார். அப்பாவும் சாஸ்திரிகள் வந்து வைதிக பிரதிஷ்டையை பற்றி புஸ்தகங்கள்லாம் போட்டுட்டேன். அது மூலமாக இங்கே வைதிக பிரதிஷ்டையாக பண்ணியிருக்க. அது தவிர்த்து சைவ ஆகமம், வைஷ்ணவ ஆகமங்கள் இருக்கு. 28 ஆகமங்கள், காரணாகமம், காமிகாகமம், இப்படிலாம் 28 ஆகமங்கள் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டுக்காக இந்த சைவ ஆகமத்துக்கெல்லாம் பணம் உதவி பண்ணி அந்த புஸ்தகங்களை பட்டுன்னு ஒருத்தர் அந்த காலத்தில் பெரியவரெல்லாம் வந்துட்டு இருந்தார். அவர் மூலமாக 28 ஆகமங்களுக்கும் புஸ்தகங்கள்லாம் அந்த சிவாச்சாரியர்கள்லாம் பணம் கொடுத்து ஆதரித்து புஸ்தகம்லாம் வந்திருக்கு. சைவ ஆலய அர்ச்சகர்கள், சிவாலய அர்ச்சகர்கள் இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சவா பல ஊர்லேயும் இருக்காங்கன்னா அதுக்கு பெருமை ஆரம்பித்து அந்த ஸ்கூலில் ஒரு 300-400 பேர் குறைச்சல் இல்லாமல் நிறைய படித்தவா ஒரு 300 பேர் குறைச்சல் இல்லை. அது மாதிரி நிறைய பேட்சாக தயார் பண்ணி அங்கேருந்து இன்னைக்கு முக்கியமான கோவில்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இரண்டுகேசியம்னு சொல்கிற மாதிரி வைகானசம்னு ஒரு சூத்திரம், ஒரு 15,000 ஃபேமிலிஸ் தான் இருக்குது அந்த இதில் சொல்கிறேன். அவள்லேருந்து செலக்ட் பண்ணி இப்போ 40 பேர் ஆவடியில் பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து அந்த ஆகமத்தை படிச்சுருக்காரு. அதுலேருந்து மாதம் செலக்ட் பண்ணி இன்னும் 25 பேர் சேர போகிற 65 பேர். அந்த மாதிரி வைகானச ஆகமத்துக்கு அது ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதுலேருந்து செலக்ட் பண்ணி அது நடந்துருக்கு. ஆவடிகளில் நித்திய பூஜை நடந்து உற்சவங்கள்லாம் நடந்துருக்கு. இந்த பாரதிய வித்தியைகள்னு என்னெல்லாம் இருக்கோ ரிஷிகள்லாம் பிரதிஷ்டப்பட்டது சொன்னது, அது மூலமாக இந்த சாஸ்திர பிரச்சாரம் நடக்கிறது. இதை வித்வான்கள்லாம் அந்தந்த சமயத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்க. இந்த தர்மத்தை ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி காலட்டியில் 32 வயசுக்குள்ளாக 8 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள 24 வருஷத்தில் கிராமமாக மலை ஒழு எல்லா இடத்துலையும் போய் சஞ்சாரம் பண்ணி வாகனத்தை எதையுமே உபயோகப்படுத்தாம வந்து உபதேசத்து மூலமாக ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கு. ஒரு தேசம் ஒரு சின்னதாக தூரம் போயிடுச்சுன்னா மறுபடியும் அதை சேர்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அந்த காலத்தில் ஆச்சாரியால் வந்து எல்லா இடத்துக்கும் போய் ஞானத்தின் மூலமாக ஜனங்களை மாற்றின்னு இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வச்சு புதுசாக அவர் ஒன்றும் மதத்தை கிரியேட் பண்ணலை. அத்வைதம் ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சங்கர் ஜெயந்தின்னு கொண்டாடினான், ராஷ்ட்ரிய சங்கர் ஜெயந்தின்னு. அப்போது பெரியவாருடைய அபிப்பிராயம் சொல்லியிருச்சா அவருக்கு ஒரு பெரியவாக இருக்கும்போது முதலெல்லாம் கொடுத்தோம் வேண்டாம் அத்வைதம்னு சொல்லி அனுப்பிச்சார். அது மாதிரி அத்வைதம்னு ஸ்டாம்பு சங்கராச்சாரியான்னு ஒரு ஸ்டாம்பு போட்டு நீங்கள் பிரச்சாரத்தில் இருக்கு.
அந்த அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ண பக்கத்தில் ரொம்ப ஆஸ்திகமாக இருக்குங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் எல்லாத்தையும் இந்த தேசம் முழுக்க கேதார்நாத் போனால் ஆதிசங்கர் வந்தான்னு சொல்லுவோம். பத்ரிநாத் போனோம்னா அங்கே சங்கராச்சாரியர் வந்தார், இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு சொன்னார், அதுபடி பூஜை பண்ணுறோம். நேபாள் காட்மாண்டு பசுபதி க்ஷேத்திரம், பசுபதீஸ்வரர் கோவில், அங்கே போனோம்னா